காற்று நுழைய முடியாத இடத்திற்குள்ளேயும் அலையா விருந்தாளி போல ஒரு நாள் காதல் வரும். காதல் வரும் முன்னே கவிதை வரும் பின்னே. இமைகளும் அறியாமல் வெளியில் விழுந்து இதயம் விளையும் வித்தையை காதலும் கவிதையும் அறியும். காதலையும் கவிதைகளையும் அவளே அறிமுகப்படுத்துகிறாள். அவளின்றி சுழல்வதில்லை கவிதை உலகு. கவி உலாவில் முதல் கவிதை அவள். அவள்னு சொல்றத மதிப்பு குறைவாக அவள் என்னவாளோ என என்ன தோன்றியது. சிறு தயக்கம் இருந்தது. ஆனா அவள் அப்படி ஒன்றும் எண்ண மாட்டாள். தாழ்நிலையிலும் வீழ்நிலையிலும் விழுந்தே கிடக்க மாட்டாள் அவள். அவள் யாரோ அவள் யாரோ அறியாதவரேவரோ அறியீரோ அறியீரோ. எத்தனை வடிவங்கள் அவளுக்கு. தன்னை பிளந்த போதும் தாகம் தீர்க்கிற தரணி கூட அவள்தானே. எத்தனை பாத்திரங்கள் அவளுக்கு. அன்பில் அள்ளக்குறையா அட்சய பாத்திரம் அவள். அவளின் பாத்திர படைப்பிற்காக ஆண்டவனுக்கு தரலாம் ஆஸ்கர். விழாவை நடத்துறவங்க ரூம் போட்டு வச்சிருப்பாங்க போல. சவால் என்னன்னு சொல்லிக்கிறேன். கவிதை வாசிக்கிற கவிஞனுக்கு கவிதைக்கான தலைப்பு அந்த மேடையில தான் கிடைக்கும். மேடை ஏறினதும் மேடையில ஒரு கண்ணாடி குடுவி இருக்கும். குடுவிக்குள்ள சுருள் சுருளா நிறைய காகிதங்கள். ஒவ்வொரு துண்டுக்குள்ளும் ஒரு தலைப்பு. கவிஞனுக்கு அவன் கைகள்ல என்ன தலைப்பு கிடைக்குதோ அந்த தலைப்புல கவிதை சொல்லணும். அவன் மேடை ஏறினான். அவள் யார் அவள்னு ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. பார்த்துட்டு முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய எண்ணங்களை பதிவு பண்ணுங்க. உயிரெழுத்துக்களின் தொடக்கம் அகரம். அகரத்தின் தொடக்கம் அவள் யாரோ. பால்வாடியில் இருக்கிற சின்ன குழந்தை கேட்டா கூட டக்குன்னு சொல்லிடும். அம்புரையோ யாவரும் அறிவாரே. அவளை அகரத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசிலோட தொடக்கமும் அவள் தானே. அவள்னு சொல்றத மதிப்பு குறைவாக அவள் என்னவாளோ என என்ன தோன்றியது. சிறு தயக்கம் இருந்தது. ஆனா அவள் அப்படி ஒன்றும் எண்ண மாட்டாள். தாழ்நிலையிலும் வீழ்நிலையிலும் விழுந்தே கிடக்க மாட்டாள் அவள். தன் உயிர் சுருக்குவாள், உள் உயிர் பெருக்குவாள், ஓங்குறக்கம் மறப்பாள். உயிர்களின் தொடக்கம் அவள். தன்னலம் துறப்பாள், தன்மேல் அக்கறை காட்டாள், தம் மக்கள் கரையேற தோணியாவாள். யாரோ அல்ல அவள் உங்களில். அகரத்தின் தொடக்கம் அன்பாகவோ இல்லை அம்மாவாகவோ இருக்கலாம். இரண்டும் ஒன்றே. அவள் தாயானவள். அன்பில் அள்ளக்குறையா அட்சய பாத்திரம் அவள். அவளின் பாத்திர படைப்பிற்காக அவளின் பாத்திர படைப்பிற்காக ஆண்டவனுக்கு தரலாம் ஆஸ்கர். அடம் கொஞ்சம்
அன்பும் அக்கறையும் விஞ்சும். அவள் யாரோ அறியாதவரேவரோ அறியீரோ. எங்கு போனாலும் விரல்களோடு சேர்த்து பிடிச்சுக்குவா. அக்கறை காட்டுவா, அன்பு காட்டுவா, முடி திருத்துவா, பாடம் சொல்லி கொடுப்பா. அம்மாவோட முந்தானை பிடிச்சு நடப்பதும் இவளோட விரல் பிடிச்சு நடப்பதும் ஒண்ணுதான். யார் அவள் சொல்லணும்ல? தமக்கையான அவள். அடம் பிடிப்பாள், கோபித்துக் கொள்வாள், எல்லோருக்கும் முந்தி நிற்பாள். பிந்தி பிறப்பா, எல்லாத்துக்கும் முந்தி நிற்பா. முந்திரி கொட்டின்னு சொன்னா முன் கோபத்தோட நம் முன் வந்து நிற்பா. முன் கோபத்தோட நமக்கு முன்னாடி வந்து நிற்பா. கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் இருக்கும் இவளிடம். எல்லாம் இருந்தும் எல்லோர் இதயத்திலும் இடம் பிடிப்பாள் இவள். எல்லோருக்கும் செல்லப்பிள்ளையானவள், தங்கையான அவள். பிறையென தெய்வாள், முழுமதியாய் முகம் காட்டுவாள். அவள் யாரோ அவள் யாரோ அறியாதவரேவரோ. நரை கூட்டி அறியும் உலகை நரை கூடும் முன் நரை கூடியவள் நானும் நமக்கு நல்லது சொல்லித் தருவாள். அறியீரோ தனிமை வெறுப்பாள், அறிவீரோ. தோப்பாக இருக்க விரும்புவாள். யாரோ அல்ல அவள். மூதாட்டியானவள், முதுமையானவள், முழுமையானவள். யாரோ அல்ல அவள், உங்களில் ஒருவள், இவளை அவரில் அறியீரை. அவளை உறவு கயித்துல முடிஞ்சா ஒரு நாள்ல சொல்ல முடியாது. இப்போதைக்கு இது போதும் நினைக்கிறேன். அவளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு மேடையில் இருந்த அந்த கவிஞன் முத்தாய்ப்பாக முடித்தான் அவளை. கவிதை வாசிக்கும் நேரம், கவிதை சொல்லும் நேரம் முடிந்துவிட்டது. இனி கவிதை பார்க்கும் நேரம். அவள் பத்தின கவிதைய அந்த கவிஞன் எல்லாம் படிப்படியா சொல்லி முடிச்சிட்டு அவளை தனக்கானவளோடு முடித்தான். கவிதை வாசிக்கும் நேரம் முடிந்துவிட்டது. இனி கவிதை பார்க்கும் நேரம். முடிச்சிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினான். மேடையோட முன்வரிசையில அவள் அமர்ந்திருந்தாள். அவள் அவனுக்கானவள். அவள் அவனை பார்த்தாள். அவன் அவளை பார்த்தான். அவள் கவிதை, அவன் புது கவிஞன். கவி விழாவில் ஆரம்பமாச்சு காதல் விழா. இது காதல் சங்கத்தின் கவி விழா. நீங்கள் கண்டது கவி விழாவின் முதல் கவிதை. இரண்டாம் கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். இது காதல் சங்கத்தின் கவி விழா. தொடர்தலுக்கு நன்றி.
இந்த காதல் சங்க கவி ஓலா